போயிடலாம். அந்த மாதிரி உரங்கள், அதுலேயும் மேக்ஸிமம் சத்து கிடைக்கிறதா பார்த்து தான் நான் வந்து தயாரிக்கிறேன். இன்றைக்கும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறது 2 உரங்கள். அது வந்து நீர் உரங்கள், ரொம்ப சத்துள்ளது, ரொம்ப ஈஸியாக நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தயார் பண்ணியிருக்கேன். அது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த முருங்கை வந்து பின்னாடி தோட்டத்தில் இருக்குது. இந்த வாழைகள் கூடவே பக்கத்துலேயே ஒரு முருங்கையும் இருக்குது. ரொம்ப வளர்ந்துடுத்து. இது வந்து கொம்பு வெட்டவே முடியல எனக்கு. இப்போ பார்த்தா நிறைய காய்கள் இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற காயெல்லாம் பறிச்சுட்டேன். அந்த சைடு நிறைய காய்கள், அதெல்லாம் பறிக்கவே முடியல. இப்போ வந்து இந்த முருங்கை இலை வந்து காய்கள் இருக்கும்போது டேஸ்ட்டாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் வந்து அதை உரம் தயாரிக்க நிறைய பறிச்சுட்டேன். அது எப்படி தயாரிக்கிறது, எப்படி கொடுக்கலாம், எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், நிறைய முருங்கை இலை பறித்து வச்சுருக்கேன். காய் கொடுத்துருக்கிறதுனால இலைகள் வந்து ரொம்ப சத்தாக இல்லை, ரொம்ப டேஸ்டியாக இல்லை. அதனால் இதை வந்து உரம் தயாரிக்கிறதுக்காக பறித்து வச்சுருக்கேன். இதை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி நம்ம உரம் தயாரித்து செடிகளுக்கு கொடுக்கலாம். இதில் எல்லா சத்துக்களும் இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம உடம்புக்கு இதில் எவ்வளோ சத்துக்கள் கிடைக்கிறதோ அது எல்லாம் செடிகளுக்கும் கிடைக்கும். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இலைகளை மட்டும் உருவி அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள் என்ன கலராக இருக்குது. அத்தனையும் சத்துங்க. இது எல்லா மேக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்குது. நைட்ரஜன், பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ், எக்கச்சக்க விட்டமின்ஸ் இருக்குது, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, ஜிங்க், கார்பன், அயர்ன், மெக்னீஷியம், மேங்கனீஸ், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு நிறைய சத்துக்கள் இருக்கிற இந்த இலையை ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருந்தே எடுத்து தயாரித்து அரைச்சோம்னா போச்சு, முடிஞ்சது. அப்படியே 10 லிட்டர் தண்ணியில் கலந்து எல்லா செடிகளுக்கும் ஊற்றி விட்டுடலாம். அத்தனையும் சத்து. இந்த சம்மரில் இந்த மாதிரி ஈஸியான உரங்கள் தயாரித்து கொடுங்க. முருங்கை இலை உங்கள் வீட்டில் இல்லைன்னா கூட பக்கத்தில் எங்கேயாவது கிடைக்கும், இல்லை கடையில் கூட கீரையாக கிடைக்கும். நம்ம சமையலுக்கு போக மிச்சத்தை நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்டு, இது பாருங்கள், இது 1 லிட்டர் இருக்கும். எவ்வளோ பசுமையாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நான் இந்த தண்ணியில் கலந்துக்கிறேன். இந்த பக்கெட்டில் வந்து 10 மடங்கு தண்ணி கலந்துருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா செடிகளுக்கும் ஊற்றலாம். காய்கறி செடி, பூச்செடிகள், நீங்கள் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். எல்லா சத்துக்களும் கிடைக்கும்.